அன்பு நண்பர்களே, மாணவர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பில் நாம் முன்பு படித்த எழுத்துப்பிழைகளின் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் பற்றியும், ஒரு ஓர் என்னும் சொற்கள் எந்த இடத்தில் வரும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகின்றோம். முதல் வாக்கியத்தை பாருங்கள். எழுத்துப்பிழைகளை தவிர்ப்போம் என்று எழுத நினைத்தேன், ஆனால் இங்கே நான் எழுத்துப்பிழைகளை தவிர்ப்போம் தவறாக எழுதியிருக்கின்றேன். அதற்கான சரியான விடை கடைசியில் அடைப்புக்குறிக்குள் இருக்கக்கூடிய எழுத்து ஆகும். சாதாரணமாக பலரும் சொல்லக்கூடிய நேரத்தில் எழுத்துப்பிழைகள் என்று சொல்வதே சரியாக சொல்ல மாட்டார்கள், அதையும் எழுத்துப்பிழை என்றே சொல்வார்கள். ழா உச்சரிக்க வேண்டிய இடத்தில் லா என்பதை உச்சரிப்பார்கள். அதே ஒரு பெரிய தவறு. அதனால்தான் அந்த வாக்கியத்தை நான் முதலில் எழுதி போட்டிருக்கின்றேன். பாருங்கள், எழுத்து பிழைகளை தவிர்ப்போம் என்பது தவறு. சரியாக நாம் எழுதினால் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ழா என்ற அந்த எழுத்தை பயன்படுத்த வேண்டும். எழுத்து ழு அல்ல ழு. எழுத்து பிழைகள் அல்ல பிழைகள். எழுத்து பிழைகளை தவிர்ப்போம் என்று எழுதுவதே, என்று பேசுவதே சரியான உச்சரிப்பு ஆகும். இனி இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். அதோ ஒரு பெண் வருகிறாள், அதோ ஒரு பெண் வருகிறாள் என்பதுதான் சரி. ஆனால் நான் இங்கு எழுதியிருப்பதோ அதோ ஒரு பெண் வருகிறாள். இரண்டு சுழி நா என்பது பெண் என்ற வார்த்தையில் இரண்டு சுழி நா போட்டால் அது நா இன் ஆகிவிடும். அதை பெண் என்று மூன்று சுழி நா தான் அங்கு போட வேண்டும். அதோ ஒரு பெண் வருகிறாள் என்பது தவறு. அதோ ஒரு பெண் வருகிறாள் என்பதே சரியானது. சாதாரணமாக பலரும் சொல்லுகின்றார்கள், இது பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன், ஆனாலும் அந்த தவறு முற்றிலும் மாற வேண்டும் என்பதற்காக திரும்ப ஒரு தடவை கூட சொல்லுகின்றேன். ஒரு பெண், பெண் அல்ல பெண், மூன்று சுழி நா, அதை உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் நா என்று உச்சரிக்க வேண்டும். அதே போல எழுதும் போதும் மூன்று சுழி நா என்றே எழுத வேண்டும். இரண்டு சுழி நா அந்த பெண் என்ற வார்த்தையில் போடக்கூடாது, பெரிய தப்பு அது. அதோ ஒரு பெண் வருகிறாள் அல்ல, அதோ ஒரு பெண் வருகிறாள். இனி அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய இன்னொரு வாக்கியத்தை பாருங்கள். மூன்றாவது வாக்கியம், இது அடிக்கடி எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உனக்கு ரொம்ப கொழுப்பு என்கிற அர்த்தம் பெறக்கூடிய முறையில் உனக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது, எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். உனக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே உனக்கு என்பதை நான் இங்கு உனக்கு என்று தான் எழுதியிருக்கின்றேன். உனக்கு என்பதில் இரண்டு சுழினா, மூன்று சுழினா போட்டாலோ அது நா, உனக்கு என்று ஆகிவிடும். ஆமணக்கு என்று எழுதக்கூடிய நேரத்தில் தான் அந்த மூன்று சுழினா ஆமணக்கு. நான் உனக்கு என்று எழுதும்போது இரண்டு சுழினா உனக்கு. உனக்கு இவ்வளவு கொழுப்பு அல்ல கொழுப்பு, கொழுப்பு கூடாது. கடைசியில் பாருங்கள், அந்த சரியான எழுத்துக்களை நான் அடைப்புக்குறிக்குள் எழுதியிருக்கின்றேன். உனக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது என்று எழுதுவதே சரி. உனக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது என்று எழுதுவதோ சொல்லுவதோ தவறு ஆகும். இங்கு நான் எழுதியிருப்பது அப்படித்தான், உனக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது, அப்படி அல்ல. உனக்கு இவ்வளவு கொழுப்பு கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக அந்த ழாவை சொல்ல வேண்டும். இனி நம்ம எல்லோரும் கேலியாக பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம். பொது இடத்திலெல்லாம் நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன். மற்றவர்கள், மற்ற மொழி தெரிந்தவர்கள் அதை கேட்டு சிரிப்பார்கள். அப்படி அந்த கேலி கூத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது. எல்லாரும் வழி விடுங்க, எல்லாரும் வழி விடுங்க. வழி என்பதை வழி என்று சொல்கின்றார்கள். வழி என்றால் காற்று, வழி என்றால் பாதை. பாதையை விட்டு கொடுங்கள் என்ற அர்த்தத்தில் வழி விடுங்க என்று சொல்ல வேண்டியதற்கு பதிலாக எல்லாரும் வழி விடுங்க என்று சொல்லி நாம் கேலிக்கு ஆளாகின்றோம். எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அதனால் தயவு செய்து இனிமேலாவது ழா அல்லது ழி என்பதை சரியான முறையில் உச்சரியுங்கள், தமிழ் மொழியை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாரும் வழி விடுங்க அல்ல, எல்லாரும் வழி விடுங்க. அடுத்தது ஐந்தாவது வாக்கியமும் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு தவறான வார்த்தையில் வந்திருக்கிறது. செடியை அந்த குழியில நடு. செடியை அந்த குழியில நடுல, குழி அல்ல குழி, ழி ழா. செடியை அந்த குழியில நடு. தமிழ் மொழிக்கு அழகு தரக்கூடிய அந்த சிறப்பெழுத்தாகிய அந்த ழாவை இனியேனும் தயவு செய்து நல்ல முறையில் உச்சரியுங்கள். செடியை அந்த குழியில நடு, செடியை அந்த குழியில நடு.
செடியை அந்த குழியில நடு, குழி என்று சொல்வது தவறு, குழி என்று சொல்லுவதே சரி. ழா சிறப்பெழுத்தாகிய ழாவை அங்கே போட வேண்டும். தமிழ்நாட்டில் இப்போது ஒரு இயக்கம் உள்ளதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு நபர் இந்த ழாவை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட முயற்சிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நாமும் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். செடியை அந்த குழியில நடு அல்ல, செடியை அந்த குழியில நடு. குழி அல்ல, குழி. இந்த குழி என்பது குளியல், குளிக்கக்கூடிய அந்த தலையில் மீது தண்ணீரை விட்டு குளிக்கக்கூடிய அந்த குளியல், அதுதான் இந்த குழி. மற்றது குழி, செடி நடக்கூடிய குழி என்பது ழா சிறப்பெழுத்தாகிய ழா. இனி 6வது வாக்கியத்தை பாருங்கள். இந்த ழா என்ற எழுத்து அதிகம் பெறக்கூடிய ஒரு வாக்கியத்தை நான் எழுதியிருக்கிறேன். கடைசியில் அது சரியான எழுத்துக்களை அடைப்புக்குறிக்குள் போட்டிருக்கின்றேன். அழகாபுரி அழகப்பன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான் என்று நான் எழுத உத்தேசித்தேன். ஆனால் இங்கே தவறாக எழுதியிருக்கின்றேன். அழகாபுரி அழகப்பன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். எல்லாம் ழாவுக்கு பதிலாக லா எழுதியிருக்கின்றேன். எல்லா இடத்துலையுமே ழா சிறப்பெழுத்தாகிய ழா தான் வரும். அழகாபுரி ழா, ஆ லா அல்ல, அழகாபுரி. அழகாபுரி அழகப்பன், அழகப்பன் வாழைப்பழம் அல்ல, வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். அப்போ சிலர் வாதிப்பார்கள், அவர்களுக்கு அது மாற்ற முடியாத காரணத்தினால, பரம்பரையாகவே அப்படி பழகி வந்த காரணத்தினால் இது பேச்சு மொழிதானே, அதில் தப்பு ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சிலர் வாதிப்பார்கள். அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து சொல்லக்கூடாது. நன்றாக நாம் ஒரு எழுத்தை அழுத்தம் திருத்தமாக உச்சரிக்க வேண்டும் என்று அறிந்த பிறகும் நம்முடைய முன்னோர்கள் அப்படி சொன்னார்கள், நம்முடைய ஆசிரியர்கள் அப்படி சொன்னார்கள் என்பதற்காக நாம் அதை நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நான் தயவு செய்து அதை மாற்ற முயற்சிக்க வேண்டும். மாற்றினால் எவ்வளவு அழகாக இருக்கும். நான் தமிழ் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல தமிழாக பேசுவதில் தப்பில்லையே. மற்றவர்கள் நம்மை கேலி செய்ய மாட்டார்களே, இதற்கு நாம் கேலி கூத்துக்கு ஆளாகின்றோம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ இது அழகாபுரி அழகப்பன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். ழா எல்லாமே ழா ழா போட்டு எழுத வேண்டும். அப்போ இங்கே எழுதியிருப்பது அழகாபுரி அழகப்பன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான், தப்பு. அழகாபுரி அழகப்பன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும், லாவை நாம் ஓரங்கட்டி விட்டு ழாவை பேச முடியும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அடுத்து 7, மருத்துவமனைக்கு போனேன் என்று நான் எழுத உத்தேசித்தேன். இங்கே மருத்துவமனை என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் பலரும் மனை மனை என்று தான், அறிவாள் மனை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த 3 சுழினா வரும். ஆனால் மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 2 சுழினா தான். இப்போ மருத்துவமனைக்கு போனேன் அல்ல, மருத்துவமனைக்கு போனேன். மனை 2 சுழினா, மனை என்று தான் உச்சரிக்க வேண்டும், மனை என்று உச்சரிக்கக்கூடாது. தயவு செய்து திருத்துங்கள். மருத்துவமனைக்கு போனேன், மருத்துவமனைக்கு போனேன் அல்ல, மருத்துவமனைக்கு போனேன். சில நாட்கள் பழகும்போது அது சரியாகிவிடும். அடுத்தது பாரதியாருடைய ஒரு கவிதை வரி, வெள்ளி பனிமலை மீது உலவுவோம், வெள்ளி பனிமலை மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதில் வரக்கூடிய ஒரு வரி, வெள்ளி பனிமலை. பனிமலை என்று எழுதக்கூடிய நேரத்திலேயே அந்த நாவை போடாமல் பனிமலை என்று 3 சுழி நாவை போடுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஒருவேளை எழுதக்கூடிய நேரத்தில் நா போட்டாலும் சொல்லும்போது நா என்றே சொல்லுகின்றார்கள். பெரிய தவறல்லவா? வெள்ளி பனிமலை, வெள்ளி பனிமலை மீது உலவுவோம். இந்த பனி என்பதற்கு என்ன அர்த்தம்? இங்கு நான் எழுதியிருக்கக்கூடிய பணிக்கு வேலை என்று அர்த்தம். வேலை, ஒர்க் என்று பெறக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் பனி. ஆனால் இங்கே பனிமலை என்று சொல்லக்கூடிய பனி, ஐஸ் என்கிற அந்த மீனிங் வரக்கூடிய அந்த வார்த்தை 2 சுழி ஆதான். கவனமாக பேசுங்கள், கவனமாக எழுதுங்கள். வெள்ளி பனிமலை 2 சுழி நா. இனி கவிமொழி தேசிய விநாயகம் பிள்ளையின் ஒரு பாட்டு, அல்லும் பகலும் அலைந்து வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் வரக்கூடிய ஒரு வரி, அல்லும் பகலும் அலைந்து வந்தேன். அதை கூட இப்படி எழுதுவார்கள் சிலர், பேசும்போதும் இப்படி பேசுவார்கள், அல்லும் பகலும் அலைந்து வந்தேன். அள்ளுதல் என்பது வேறு அர்த்தம், அலைந்து என்பதற்கும் வேறு அர்த்தம். இங்கே கவிஞர் உத்தேசிப்பது இரவும் பகலும் அலைந்து வந்தேன். அல் அல் என்றால் அந்த இரவு. அப்போ 2 அல்லாதான் அங்கு வரும். அது பிராக்கெட்டில் எழுதியிருக்கு, அடைப்புக்குறிக்கு எழுதியிருக்கின்றேன். அல்லும் பகலும் அலைந்து வந்தேன். அல்லும் பகலும் அலைந்து, அள்ளும் அல்ல அல்லும். அதே மாதிரி அலைந்து அல்ல அலைந்து, அள்ளும்
பகலும் அலைந்து வந்தேன் என்பதை அல்லும் பகலும் அலைந்து வந்தேன் என்று சொல்வதே என்று உச்சரிப்பதே சரியானது. அடுத்தது அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு வாக்கியம்தான், கொள்ளு என்றால் குதிரைக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு வரக்கூடிய ஒரு வாக்கியம். கொள்ளு என்றால் குதிரை வாய் திறக்கும். அதை சிலர் இப்போது நான் இங்கு எழுதி இருப்பதை போல எழுதுவார்கள். கொல்லு என்றால் குதிரை வாய் திறக்கும் அப்படி எழுதுவார்கள், சொல்லுவார்கள். அது எப்படி நாம் சரியாக எழுத வேண்டும்? கொள்ளு இல்லல்ல இல்லு. இந்த கொல்லு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொல்லுவது என்கிற அர்த்தம். கொல்லல்ல கொள்ளு லா கொள்ளு. கொள்ளு என்றால் குதிரை வாய் திறக்கும். திறக்கும் அல்ல திறக்கும். ரா பாறை என்று எழுதக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ரா. கொல்லு என்றால் குதிரை வாய் திறக்கும் தவறு. கொள்ளு என்றால் வாய் திறக்கும் என்று சொல்வதே சரியானது. தயவு செய்து இதே மாதிரி எழுதுங்கள், பேசுங்கள். எழுதுவதை விட பேசுவதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பலரும் சரியாக எழுதினாலும் பேசும்போது தப்பாக பேசுகின்றார்கள். நம்முடைய மொழியின் அழகே கெட்டு விடுகிறது. மற்றவர்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்றார்கள், ரொம்ப கேவலமாக பேசுகின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது, கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது. கொல்லி அது என்ன? கொல்லி கொல்லி கொல்லிமலை. கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது. இப்போ அங்கே இல் என்ற 2 எழுத்துக்கு பதிலாக இல்லி கொல்லி. கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது என்று எழுதுவதே அல்லது சொல்லுவதே சரியானது. கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது தவறு. கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது என்று எழுதுவதே அல்லது பேசுவதே சரியானது. 11வது வாக்கியத்தை பாருங்கள். கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது என்று நான் எழுத நினைத்தேன், ஆனால் இங்கு எழுதியிருப்பதோ கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது. கொல்லி அல்ல கொல்லி. இந்த லா என்பது குளம் என்று எழுதக்கூடிய நேரத்தில் தான் இந்த லாவை போட வேண்டும். இந்த கொல்லிமலை என்று எழுதக்கூடிய நேரத்தில் லா லா அல்ல லா. கொல்லிமலை தமிழ்நாட்டில் உள்ளது. அடுத்தது 12வது வாக்கியமும் அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது. முள் குத்தாமல் பார்த்து நட. முள் என்பதை பலரும் முள் என்று சொல்வார்கள். முள் குத்தாமல் பார்த்துக்க. முள் அல்ல முள். முள் லா. இல் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி முள் என்று எழுத வேண்டும். லாவை போட வேண்டும், லாவை போடக்கூடாது. முள் குத்தாமல் பார்த்து நட. இனி அடுத்த வாக்கியம், மல்யுத்த போட்டி என்பதை கூட இந்த இல் போட்டு எழுதக்கூடிய ஆட்கள் உண்டு, சொல்லக்கூடியவர்களும் உண்டு. மல்யுத்தம் எழுதக்கூடிய மல் லா இல் தான் போட வேண்டும், மல் யுத்தம் அல்ல. இங்கு எழுதியிருப்பது மல்யுத்த போட்டி நடக்கப் போகிறது. தயவுசெய்து அப்படி எழுதாதீர்கள், சொல்லாதீர்கள். மல்யுத்த லா மல்யுத்த போட்டி நடக்கப் போகிறது என்று எழுதுவதே சரியானது, சொல்லுவதே சரியானது. அதே மாதிரி அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வாக்கியம், குண்டும் குழியுமாக இருக்கிறது என்பதை இப்படி எழுதுவார்கள். இப்படி எழுதின எப்படி ஆகிவிடும்? குண்டும் குழியுமாக இருக்கிறது. குண்டு 2 சுழி நான் அல்ல 3 சுழி நான். குண்டும் குண்டும். அதே மாதிரி குழி அல்ல குழி. குழி என்ற குளித்தல். இது குளித்தல் அல்ல, இது குளிக்கிறது. குண்டும் குழியுமாக இருக்கிறது. அந்த அடைப்புக்குறிக்குள்ள எழுத்துக்களை, சரியான எழுத்துக்களை பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டுகின்றேன். அடுத்தது 15வது வாக்கியம், செண்பகப்பூ மனம் வீசுகிறது. செண்பகப்பூ என்பது ஒரு வகையான பூ. அது செண்பகம் என்று எழுதக்கூடிய நேரத்தில் 3 சுழி நாதான் போட வேண்டும். அதே மாதிரி மனம் என்பதற்கு ஸ்மெல் என்ற அந்த மனம் என்ற வார்த்தைக்கும் நாதான் 3 சுழி நாதான் போட வேண்டும். சிலர் அப்படி போடாமல் இப்படி 2 சுழி நாவை போட்டு எழுதுவார்கள். இனி எழுதக்கூடாது. செண்பகப்பூ மனம் வீசுகிறது. செண்பகப்பூ மனம் வீசுகிறது என்று எழுதுவதே அல்லது சொல்லுவதே சரியானது. செண்பகப்பூ மனம் வீசுகிறது என்றால், மனம் என்றால் வேறு அர்த்தம், அது மைண்ட் என்கிற அர்த்தம் ஆகிப்போம். செண்பகப்பூ மனம் வீசுகிறது என்று சொல்வதே சரியானது. இனி 16வது வாக்கியத்தை பாருங்கள். மனம் ஒரு குரங்கு என்பதை கூட சிலர் இப்படி எழுதுவார்கள். மனம் என்பதை மனம் என்று மாற்றி எழுதுவார்கள். மனம் என்பதற்கு மனம் என்றும் மனம் என்பதற்கு மனம் என்றும் மாற்றி மாற்றி எழுதுகின்றார்கள். அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு மூலிகை மருந்து. மனம் ஒரு குரங்கு என்பதை மனம் என்று எழுதுவது தப்பு. அதே மாதிரி மூலிகை மருந்து என்று சொல்லும்போது லா போடக்கூடாது, லா லி அதுதான் போட வேண்டும். அடைப்புக்குறியை பாருங்கள். ந லி மனம். அதே மாதிரி லி மூலிகை லி. மனம் ஒரு குரங்கு மூலிகை மருந்து.
என சொல்லுவதே சரி. நான் இங்கு எழுதியிருப்பது போல மனம் ஒரு குரங்கு, மூலிகை மருந்து என்று சொல்லுவது தவறாகும். அதே போல எழுதுவதும் தவறாகும். அதே மாதிரி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், காலையிலிருந்து ஒரே தலைவலி. அதை கூட இப்படி எழுதி விடுவார்கள், காலையிலிருந்து ஒரே தலைவலி. காலை மார்னிங் என்று அர்த்தம் பெறக்கூடிய அந்த அது காலை லா தான் போட வேண்டும். அது மாதிரி தலைவலி என்பது லா, தலைவலி என்று எழுதக்கூடாது. வலி என்றால் அது காற்று, அது வேறு. காலையிலிருந்து ஒரே தலைவலி. இங்கு நான் எழுதியிருப்பது காலையிலிருந்து ஒரே தலைவலி. அப்படி எழுதக்கூடாது, பேசக்கூடாது. காலையிலிருந்து ஒரே தலைவலி என்று பேசுவதே அல்லது எழுதுவதே சரியானது என்பதை நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுகின்றேன். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்கள். இட் இர் அந்த இரண்டு வல்லின எழுத்துக்கும் பின்பு வேறு மெய்யெழுத்து வராது. இது ஒரு தடவை நான் சொன்னதுதான். ஆனால் அது பலரும் அந்த தவறை திரும்ப திரும்ப போடுகின்ற காரணத்தினால் அது நான் ஒரு முறை கூட அழுத்தமாக சொல்லுகின்றேன், கவனியுங்கள். இட் இர் அந்த இரண்டு வல்லின எழுத்துக்கும் பின்னாடி வேறு வல்லின எழுத்துக்கள் வராது. சிலர் அந்த இட்டு இர் போட்ட பிறகும் அதுக்கு பிறகு ஒரு மெய்யெழுத்தை போட்டு எழுதுவது உண்டு, சிலராவது. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் இங்கே இதை எழுதியிருக்கின்றேன். தவறாக எப்படி எழுதியிருக்கின்றேன், அதை சரியாக எப்படி எழுத வேண்டும் என்கிற அந்த வித்தியாசத்தை நன்கு கவனியுங்கள். இங்கு பாருங்கள், முதல் சொற்றொடர் கற்க வேண்டும் என்பதில் உள்ள கற்க என்பதை சிலர் இர் போட்டுட்டு திரும்பவும் இர் போட்ட பிறகு இக்கையும் போடுவார்கள். அந்த இர் என்ற வல்லின எழுத்துக்கு பதிலாக எழுத்துக்கு பக்கத்தில் மீண்டும் அந்த ஒரு மெய்யெழுத்தை போடுவார்கள். அது தவறு. அந்த வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் தவறு என்று எழுதியிருப்பதெல்லாம் தவறான வார்த்தைகள். சரி என்று எழுதியிருப்பதெல்லாம் அதற்கு சரிசமமான சரியான சொற்கள். அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டுகின்றேன். கற்க வேண்டும். இப்போ கற்க என்பதை வலது பக்கத்தில் எழுதியிருப்பது போல கா இர் க என்றே எழுத வேண்டும். அந்த இருக்கு பக்கத்தில் இன்னொரு இக்கை போட்டால் அது தவறு. அதே மாதிரி டயரி என்று அர்த்தம் பெறக்கூடிய நாட்குறிப்பு என்று எழுதக்கூடிய நேரத்தில் இட் குறிப்பு, அந்த இட்டுக்கு பக்கத்தில் இர் அல்லது இக்கு என்கிற எழுத்துக்களை வேறு மெய்யெழுத்துக்களை எழுதக்கூடாது. இது சிலர் அதை சரியாக எழுதினாலும் பலரும் மெத்த படித்தவர்கள் கூட இந்த தவறை செய்கின்றார்கள். அதனால்தான் திரும்பவும் நான் அதை சொல்லுகின்றேன். இலக்கண விதிப்படி அந்த இருக்கும் இட்டுக்கும் பக்கத்தில் வேறு மெய்யெழுத்துக்கள் வராது. மூன்றாவது சொற்றொடரை மூன்றாவது வாக்கியத்தை பாருங்கள். மாட்டை விற்க போனேன். விற்க என்று எழுதக்கூடிய நேரத்தில் இர் போட்ட பிறகு திரும்பவும் ஒரு இக்கு எழுதுவது தவறாகும். விற்க என்பதை இப்படியே வி இர் க அந்த மூன்று எழுத்துக்களை மட்டுமே எழுத வேண்டும். இருக்கு பக்கத்தில் வேறு இக்கு என்ற மெய்யெழுத்தை போடக்கூடாது. அதே மாதிரி கற்புடைய பெண், அதில் கற்புடைய என்று எழுதக்கூடிய நேரத்தில் கா இர் பு மூன்று எழுத்துக்கள் கற்பு. அந்த இருக்கு பக்கத்தில் இப்பு என்ற எழுத்து சிலர் எழுதுவார்கள், சிலர், எல்லாரும் அல்ல சிலர் அப்படி எழுதுவது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமை அது எழுதக்கூடிய நேரத்தில் இட்டுக்கு பக்கத்தில் இக்கு எழுதக்கூடாது. தி இங் கா இட் கிழமை. இட்டுக்கு பக்கத்தில் வேறு மெய்யெழுத்து வராமல் திங்கட்கிழமை என்று எழுதினால் போதுமானது. அதே மாதிரி தட்பவெப்பம், அதில் தட்ப இட்டுக்கு பக்கத்தில் திரும்பவும் இப்பு போடுவது தவறு. தட்பவெப்பம் என்று எழுதுவதே சரியானது. தட்ப என்று நீட்டி அந்த ஒரு மெய்யெழுத்தை கூட சேர்த்து எழுத வேண்டிய தேவையில்லை. அது அடுத்தது சொற்போர் என்று எழுதக்கூடிய நேரத்தில் இருக்கு பக்கத்தில் இப்பு போட வேண்டிய தேவையில்லை. ஸோ இர் போர், அவ்வளோ போதும். அந்த இர் என்ற மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் திரும்பவும் ஒரு மெய்யெழுத்தை அல்லது வேறொரு புள்ளியிட்ட எழுத்தை எழுத வேண்டிய தேவையில்லை. அதே போல் மற்போர், சிற்பம் என்று எழுதக்கூடிய நேரத்தில் எல்லாம் இந்த இருக்கு பக்கத்தில் இப்பையோ அல்லது இதே மாதிரி உள்ள வேறு மெய்யெழுத்துக்களையோ போட வேண்டாம். மற்போர் சிற்பம் இர் அதுக்கு பக்கத்தில் வேறு மெய்யெழுத்து போடக்கூடாது. இப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். திரும்பவும் ஒருமுறை கூட உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை கூட சொன்னேன், அவ்வளவுதான். இனி ஒரு என்ற சொற்களை எங்கு பயன்படுத்த வேண்டும்? நிறைய பேருக்கு அது தெரியாது. மனம் போன போக்கில் ஒரு என்றெல்லாம் எழுதுவார்கள். அப்படி அதற்கும் ஒரு விதி இருக்கிறது. அதாவது ஆ முதல் அவ்வரையுள்ள உயிரெழுத்தை முதலெழுத்தாக கொண்ட ஒரு வார்த்தைக்கு முன்பு ஓர் என்ற சொல்லையே பயன்படுத்த வேண்டும்.
ஆனால் உயிரெழுத்துக்கள் அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு வரக்கூடிய வார்த்தைக்கு முன்னால் ஒரு என்ற வார்த்தையை போட வேண்டும். இந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு நன்றாக புரியும். இனி ஓர் ஒரு என்ற வார்த்தைகளை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். ஓர் ஒரு என்ற வார்த்தையை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாமல் தங்கள் மனம் போன போக்கில் எப்படியாவது எங்கேயாவது எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக சொல்லுகின்றேன். அதாவது ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்து 12ஐ முதல் எழுத்தாக கொண்டு வரக்கூடிய வார்த்தைக்கு முன்னால் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். மற்ற வார்த்தைகளுக்கு முன்னால் ஒரு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அதுதான் அதற்குள்ள விதி. உதாரணமாக ஒரு மரம் என்று சொல்லலாம், ஆனால் ஒரு ஆடு என்று சொல்லக்கூடாது. ஓர் ஆடு என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், ஆடு என்ற அந்த வார்த்தையில் ஆ என்பது உயிரெழுத்து. அப்போ ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்தை முதலெழுத்தாக கொண்டு வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு முன்பு ஓர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு மரம் ஓர் ஆடு என்று எழுதுவதே சரி. அதற்கு பதிலாக ஒரு ஆடு ஓர் மரம் என்று எழுதுவது தவறாகும். இப்போ அந்த விதி என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உயிரெழுத்தை முதலாக கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு முன்னால் ஓர் எழுத வேண்டும், மற்ற வார்த்தைகளுக்கு முன்னால் ஒரு என்று எழுத வேண்டும். அதே மாதிரி அந்த மற்ற எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு மனிதன் என்று எழுதுவதே சரி, ஓர் இலை என்று எழுதுவதே சரி. ஒரு இலை என்றோ அல்லது ஓர் மனிதன் என்றோ எழுதக்கூடாது. ஒரு மனிதன் ஓர் இலை. அதே மாதிரி ஒரு வீடு ஓர் எறும்பு, ஒரு வீடு ஓர் எறும்பு. ஒரு யானை ஓர் ஐராவதம், ஒரு யானை ஓர் ஐராவதம். ஐராவதம் என்றாலும் யானை தான், வெள்ளை யானை. தேவலோகத்தில் உள்ள வெள்ளை யானையை, வெண்மை நிறமான யானையை ஐராவதம் என்று சொல்வார்கள். அப்போ ஐ என்பது உயிரெழுத்தில் ஒன்று ஆகையினால் அதை முதலாக கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தையின் முன்னால் ஓர் என்று எழுத வேண்டும். அதனால் யானை எழுதும்போது யா என்பது உயிரெழுத்தில் வரக்கூடியது அல்ல, எனவே அது உயிர்மை எழுத்து. எனவே அதுக்கு முன்னாடி ஒரு என்று போட வேண்டும். ஆனால் ஐயில் தொடங்கக்கூடிய ஐராவதத்துக்கு முன்னால் ஓர் என்று எழுத வேண்டும். ஒரு யானை ஓர் ஐராவதம். அடுத்தது ஒரு நாள் ஓர் ஏணி. ஒரு நாள் என்று எழுதலாம், ஆனால் ஓர் ஏணி என்று எழுத வேண்டும். ஏ என்பது உயிரெழுத்து ஆகையினால் இதற்கு பதிலாக ஒரு ஏணி ஓர் நாள் என்று எழுதக்கூடாது. அதே மாதிரி ஒரு புத்தகம் ஓர் உரல், ஒரு புத்தகம் ஓர் உரல். அதே போல ஒரு மாடு ஓர் ஊசி, ஒரு மாடு ஓர் ஊசி. காரணம் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது ஒரு குரங்கு ஓர் ஈ, ஒரு குரங்கு ஓர் ஈ. ஈ என்பதும் உயிரெழுத்தில் ஒன்று, அதனால் அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கிறது. அடுத்தது ஒரு சிலை ஓர் ஊஞ்சல், ஒரு சிலை ஓர் ஊஞ்சல். அதற்கு பதிலாக ஓர் சிலை ஒரு ஊஞ்சல் என்று எழுதுவது தவறாகும். அடுத்தது ஒரு கல் ஓர் ஊருணி, ஒரு கல் ஓர் ஊருணி. ஒரு கை ஓர் ஆந்தை, ஒரு கை ஓர் ஆந்தை. அடுத்தது ஒரு பழம் ஓர் ஆணி, ஒரு பழம் ஓர் ஆணி. அதற்கு பதிலாக ஒரு ஆணி ஓர் பழம் என்று எழுதக்கூடாது, தவறு. இலக்கண விதிப்படி அது தவறு. ஒரு பழம் ஓர் ஆணி. அதே போல ஒரு மலர் ஓர் ஆமை, ஒரு மலர் ஓர் ஆமை. அடுத்தது ஒரு கோல் ஓர் அளவு, ஒரு கோல் ஓர் அளவு. அதற்கு பதிலாக ஒரு அளவு ஓர் கோல் என்று எழுதக்கூடாது, காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்தது ஒரு பன்றி ஓர் ஒட்டகம், ஒரு பன்றி ஓர் ஒட்டகம் என்று எழுதுவதே சரியானது. அப்போ ஓர் ஒரு என்னும் வார்த்தைகளை நீங்கள் இனிமேல் இந்த விதிகளுக்கு உட்பட்டு எழுதுங்கள். நல்ல முறையில் உங்களால் தமிழ் எழுத முடிகிறது என்று மற்றவர்கள் பாராட்டுவார்கள். அன்பர்களே, நான் இந்த விஷயங்களை உங்களை திருத்த வேண்டும் என்று நான் பிடிவாதமாக நினைத்து இப்படியெல்லாம் சொல்லவில்லை. தமிழை நல்ல முறையில் உச்சரித்தால் நன்றாக இருக்குமே, நல்ல முறையில் எழுதினால் நன்றாக இருக்குமே என்று சிந்தித்ததன் பலனாகத்தான் இந்த விஷயங்களையெல்லாம் நான் சொல்லுகின்றேன். தயவுசெய்து இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து அளிக்க வேண்டும், லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் வகுப்பை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.